பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிப்போம். வேதத்திலே ஒரு அழகான புத்தகம் உன்னத பாட்டு புஸ்தகம். எப்படி ஒரு உறவு ஆழமாக இருக்க வேண்டும், ஒரு உறவின் நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து மிக துல்லியமாக மிக தெளிவாக இந்த புத்தகத்திலே அழகாக விவரித்திருக்கிறதை பார்க்கிறோம். அதில் ஒரு வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பானவர்களே, கணவன் மனைவி என்கிற அந்த உறவும் அதே நேரத்தில் கிறிஸ்துவும் சபையும் என்கிறது கணவன் மனைவி என்கிற உறவு போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவானவர் எப்படி மீண்டும் திரும்ப வரும்பொழுது என்னுடைய சபையாகிய மணவாட்டி அவர் சேர்த்து கொள்ளப் போகிறார். அதுதான் ரகசிய வருகை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகையிலே சபைகள் எடுத்து கொள்ளப்படும். அப்படி என்றால் சபையில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பூரண புருஷர்களாய், பூரணமாய், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், இன்னும் நீதியின் மேல் நீதி, பசித்தாகத்தோடு அவர்கள் வாழும்படி அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எப்படி ஒரு கணவன் மனைவி உறவில் அந்த இன்ப வெள்ளம் உண்டோ, அந்த மகிழ்ச்சி வெள்ளம் உண்டோ, அந்த சந்தோஷம் நதியைப் போல பாய்ந்து ஓடுகிறதோ, அதே போல தான் கிறிஸ்துவும் சபையும் என்கிற அந்த உறவில் அந்த மகிழ்ச்சி பிரவாகித்து ஓடுகிறது என்பதை மறந்துவிடவே முடியாது. அநேகர் ஆராதனைக்கு செல்வதை இன்றைக்கு அநேகர் மறந்து விடுகிறார்கள், மறுக்கிறார்கள். அவர்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அநேகர் வந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் ஆராதனைக்கு செல்வது நாம் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சபையாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் அங்கே ருசிக்கிறோம். ஏனென்றால் அவர்தான் நமக்காக ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டு அந்த விருந்திற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் அங்கே உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அந்த உன்னதமான அந்த ஆயத்தத்தை நீங்களும் நானும் ஒருபோதும் ஒதுக்கி தள்ளவே கூடாது. அநேகர் சபைக்கு ஏதோ ஒரு கடைமுறைக்கு போகிறது போல இல்லை. நம்ம எப்படி ஒரு திருமண வீட்டிற்கு எப்படி நம்மை ஆயத்தம் செய்து எப்படி ஜோடித்து செல்வது போல நம்முடைய சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவோடு உணர்வோடு இயேசுவை பார்க்க போகிறேன். மணவாளனாகிய கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். மணவாட்டியாகிய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த அன்பு இந்த எப்பொழுதும் ரெண்டரை ஒன்றாய் கலந்திருக்க வேண்டும். நிறைய உறவுகளில் சபையை பற்றி பார்க்கும் பொழுது அங்கே துஷ்பிரயோகம் இருக்கிறத பார்க்கிறோம். சபை என்பது ஒரு நிர்வாகத்தை போல மாறிவிடுகிற ஒரு அமைப்பாய் பார்க்கிறோம். சபை என்பது அங்கே எல்லாரும் கூடி எல்லோரும் ஏதோ ஒரு கிளப் ஹவுஸ் மாதிரி எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர்கிறதும், மணவாட்டி எப்படி மணவாளன் வர ஆயத்தமாக்கப்பட வேண்டுமோ அப்படி அந்த பழுதொன்றும் இல்லாத ஒரு சின்ன கரையை கூட அங்கே பார்க்க முடியாது. அதனால தான் என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் எழுதின கடிதத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறதை பார்க்கிறோம். எப்படி பாருங்கள்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குமுன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான அந்த மகிமையான சபை. அப்படி என்றால் நம்முடைய ஆலயம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த இருதயம், தேவ ஆலயம், அது கரை திரையற்றதாய், பிழையில்லாததாய், பூரணமாய். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார்? உறவு, அந்த மணவாளன் மணவாட்டிக்காக என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். தன்னுடைய முழு இரத்தத்தையும் அவர் ஊற்றி திருச்சபை அவர் சம்பாதித்திருக்கிறார். இந்த உறவை விட்டுறாதீங்க. இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேர் ஆன்லைனில் ஆலய ஆராதனை பங்கு பெற்றால் போதும்னு சொல்லி அநேகர் நம்முடைய வாழ்வை
நம்ம அப்படி சுருக்கி கொள்ளுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. மணவாளன் மணவாட்டியாகிய நம்மை பூரண அழகுள்ளவர்களாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான மனிதர்களாக, சபையாக நம்மை உருவாக்குகிறார். அதற்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தார். அதனால் திருச்சபையை நேசிங்க. பூரண மனிதர்களாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்றுக்கொள்ளுங்கள். அவரை முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கலாமா? முழு பலத்தோடு அன்பு கோர முடியுமா? பழுதில்லாமல் நம்மை நேசித்த அந்த அன்புக்கு பழுதில்லாத ஆமென் அந்த அன்பை பலியாக செலுத்துவோம். நமக்காக இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட அந்த அன்பின் தேவனுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பூரண புருஷர்களாய் நடந்து கொள்ளுங்க. பூரணமுள்ள மனிதர்களாயிருங்க. ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கரை இல்லாமல் எப்பொழுதும். தேங்க்யூ. ஆமென். இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். கணவன் மனைவி உறவு எவ்வளவு ஆமென் மிக இன்றியமையாதது. அதே போல மணவாளன் மணவாட்டி பழுதில்லாத அந்த உறவு உண்டாக வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளாக அந்த பழுதில்லாத உறவு எப்பொழுதும் நீடித்திருக்க வேண்டும். அதே போல எங்கள் உறவை எப்படி மாற்றும் ஆண்டவரே. இந்த அன்பிலே இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள, இந்த மணவாட்டியை அவர் பெற்றுக்கொள்வதற்கு தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டாரே, சிலுவையில் வெற்றி சிறந்தாரே. எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய உறவு, பழுதொன்றும் இல்லாத ஆமேன் அவர் நமக்காக ஆமேன் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டாரே. ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா, தாழ்த்துவோமா, ஒப்பு கொடுப்போமா. அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆமென் இந்த உறவு எப்பொழுதும் நிறைவாயிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீர்தாமே தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பழுதில்லாத இந்த உறவிலே, அன்பிலே நாங்கள் வளர்ந்து பெருக உங்களுடைய வருகையிலே மாசற்றவர்களாய் நிற்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.